தாவேக ஆட்சியை கவிழ்க்க நடந்ததா சதி? தானா கலைஞ்சிருவானியாரே எது? தாவேக எம்எல்ஏக்கள் பலரிடம் 50 கோடி ரூபாய் வரை திமுக பேரம் பேசுவதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. நிலையான ஆட்சியை உறுதி செய்யுமா முதலமைச்சர் அமைத்திருக்கும் கூட்டணி? இது அது இல்ல 1000 4000 6000 சோலி முடிச்சு ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு இங்க பாரு நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. திரு பாவலன் அவர்கள் பத்திரிகையாளர் சித்தார்த் ரவிராஜா குழந்தைவேலு அதிமுகவின் சார்பாக மச்சான் இங்க வந்து பாரு ஆமா ஆயிப்போட மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கான். அவங்க உங்களுக்கு குதிரை பேரன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு இன்னும் பலமாவே நீங்க குற்றச்சாட்டை வச்சிருக்கிறீங்க. தானிக்கு தீனி சரியாயிடாதா? அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. அவங்களோட பதில்வாதம் என்னவா இருக்கும் அப்படின்னா, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. நீங்க அமமுக எம்எல்ஏ விஷயத்துல செஞ்சது என்ன? மாட்நாட மானஸ்த நாங்க எங்க தலைமை எங்களை வந்து ஒரு வழிகாட்டுதல் ஒன்று எடுத்துருக்காங்க. அத இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்ல போறேன். நாங்க யாரையும் தொட மாட்டோம், தொட்டா விட மாட்டோம். 1000 கோடி அடிச்சிட்டு போனவர்களையும் அழைத்து வந்து எங்கள் அமைப்பில் இணைப்போம். அப்புறம் இன்னும் ஒரு 6 மாசம் நேரம் தாங்க, அதிமுகவை மொத்தமா பேரம் பேசிடுவோம். அப்புறம் நம்ம 5 வருஷம் செழிப்பான ஆட்சி நடத்தலாம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலியமாலே? இன்னைக்கு அந்த வழக்குங்கிறதே தமிழக வெற்றி கழகத்தின் அனதர் நெரேட்டிவ். எதற்காக இந்த நெரேட்டிவ் செட் செய்யப்பட்டது என்றால், விரைவில் 6-7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வர உள்ளது. அதில் ஏதாவது ஒரு நாடகம் போட்டு மக்களை ஏமாற்றி மீண்டும் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தமிழக வெற்றி கழகம் எடுத்த ஒரு ஆயுதம் தான் இன்றைக்கு உள்ள வழக்கு. எவ்வளவு பெரிய பிளான நைட்டு 3 மணிக்கு கக்கூத்துல உட்காந்து கண்டுபிடிச்சிட்டான் பாத்தியா? தமிழக வெற்றி கழகமும் திரு ஜோசப் விஜய் அவர்களும் குதிரை பேரத்தில் ஈடுபட்டார் என்பதற்கு திரு வைகோ அவர்களுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் தான் பெரிய ஆதாரம். பெரியப்பா ஏதோ சொல்லணுமா கேட்டுக்கங்க. நான் தான் சொல்லுவேன். 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் சொன்னால் நானே வந்து உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன் சொன்னார். மதிமுக 2 பேரும் தூக்குறது பிளான் பண்ணோம். முதலமைச்சர் அவர்களை சந்தித்தேன். முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய சொன்னார். தானே வந்து பிரச்சாரம் செய்வதாக சொன்னார் அப்படின்னு என்ன தெளிவா சொல்றார். நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமான ஆளா தான் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். மதிமுக 2 பேரும் தூக்குறது பிளான் பண்ணோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லைங்க நாங்க சாப்பாட்டுல கொஞ்சம் உப்பு நிறைய போட்டு சாப்பிடுவோம். அப்ப எனக்கு இல்லங்கிறியா? இல்லன்னு உனக்கே தெரியாதாடா? நாங்க வந்து உதயசூரியன் நின்று ஜெயிச்சோம். நாங்க உதயசூரியனுக்கு துரோகம் பண்ணிட்டு வரமாட்டாங்க. மனுஷன் அவர் செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்கிறாரு. என்ன சொல்றான் அந்த சின்ன பாலகன்? ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு அப்படி வர்றது சகஜமான விஷயம்தான். நோ சூடு நோ சர்ணை. அவர் எப்படி சார் அதை பேச முடியும்? அவரே அதை பண்ணவர் தானே. எம்எல்ஏவா இருக்கிறவர் ராஜினாமா பண்ணிட்டு வர்றாருன்னா அப்ப இடைத்தேர்தலை நீங்க ஊக்குவிக்கிறீங்க. அந்த இடைத்தேர்தல் நீங்க ஜெயிச்சு தனி பெரும்பான்மை வந்துட்டா இப்ப இவர் திரும்ப பேசுறது, சண்முகம் பேசுறது, ஐயா வீரபாண்டியன் பேசுறது, இந்த தலைவலிலாம் இல்ல இருந்தா இருங்க, இல்லைன்னா போயிட்டே இருங்க அப்படின்றதுக்கு தான் போகுது. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. கொஞ்சம் கொஞ்சமா இந்த திமுக கூட்டணியில இருந்து நம்பி வந்தாங்கல்ல, அவங்க வாயில மண்ணெல்லி போட்டுட்டு இருக்காரு விஜய் சார். அதாவது ஐயா வீரபாண்டியன் பெரும் தீங்கு வந்து கொண்டிருக்கிறது, பாசிசத்தை வீழ்த்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு கனி இருக்கிற பொசிஷன் வெரி டேஞ்சரஸ் பொசிஷன். அவன் கழுத்துக்கு மேல கட்டி தொங்கிக்கிட்டு இருக்கு. அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு இவங்க எல்லாம் அப்பற்பட்ட யோகிய புனிதர்கள்னு. அவரு பட்டையடிச்சு அவருக்கும் பட்ட, சிபிஐக்கும் பட்ட. ஏமாத்துனீங்களா? டேய் கிளி, நேத்து நைட்டு தானே சொன்னேன், இப்பயாவது கிளீனா ஃபாலோ பண்ணு, புரியுதா பாரு. அப்போ சுமதி காமதி எல்லாம் பிளான் தான். புஷ்பாவோட பாண்டில சோபா போகுது. ஒவ்வொரு முறை போகும் பொழுதும் ஒரு சோபா போய் இறங்குது. அப்ப சோபாக்குள்ள என்ன போச்சுங்கிறத நீங்க வெளிப்படுத்துங்க. வாடகை சோபா 20 ரூபாய் இலைக்கு வாங்கினா 30 ரூபாய். பேசுறது ட்ரோல் கண்டென்ட் தெரியாம அண்ணாவுல சீரியஸா பேசிட்டு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நாங்க பேசுறதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நீங்க முந்தா நாள் வந்தவங்க எங்களுக்கு சொல்லி கொடுக்காதீங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? முந்தானத்து பிறந்த பையன். ஆமா, 2 பேரும் ஓரம் கட்டி அடிச்சு உட்கார வச்சுட்டாப்ல. அப்படியே விஷயம். நாங்கதான் ஓரம் கட்டி எங்களை உட்கார வச்சுட்டீங்க. எங்க வீட்டு பிள்ளைகளை ஏன் இழுத்துட்டு போனோம்? அண்ணா ப்ளீஸ், நிஜமா எனக்கு பரிதாபமா இருக்கு. உங்க நிலைமையை பார்த்தா பரிதாபமா இருக்கு. நெக்கு சிரிப்பே வரல.
பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா, அது போதும். மக்கள் ஓட்டு போட்டு வந்த ரிசல்ட்டை மாற்ற கூட ஒரு அரசியலை நீங்க பண்றீங்கன்னா அப்போ உங்களுக்குலாம் என்ன பேரு? ஜெனரலா கேட்கல. எப்படி உங்களெல்லாம் கோட்டு சூட்லாம் போட்டு ஸ்டைலா சுத்த முடியுது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். அண்ணா சொன்னாரு எங்க ஓட்டை வாங்கி எங்க கூட்டணி கட்சிகள் வாங்கிட்டாங்க, எங்க ஓட்டை வாங்கிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், திமுக ஓட்டை விசிகா, காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட், IUML இன்னைக்கு மதிமுக வரைக்கும் வாங்கிட்டாங்க. ஃபேர் எனஃப். ஒத்துக்கிறியா? சும்மா எல்லாம் ஒத்துக்க மாட்டேன். அவங்களோட ஓட்டை மொத்தமா திமுக வாங்கி இருக்குல்ல. என்ன புதுப்பிட்டா இருக்கு பாரு. நான் என்ன சொல்றேன், பெரிய கட்சி எது? நான் சொல்றேன் இல்ல, நான் சொல்றேங்க. நீ என்னடா சொல்ற? எங்களுக்கு தெரியும் நீ திமுக அதிமுக 2 பேரும் குதிரை பேரம் பேசுறீங்க. கோல்டன் பே ரிசார்ட்ல 2017 நடந்ததுக்கு பேர் என்ன? கோத்து புரியுற மாதிரி சொல்லுங்க. 10 வருஷம் தொடர்ந்து அந்த அதிமுக அம்மையார் ஜெயலலிதா சொன்ன வார்த்தை, நான் என்னைக்குமே பாஜக கூட இதுக்கப்புறம் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. வச்சாங்க, அவங்களே வச்சாங்க. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னையெல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கடா. சி. விஜயபாஸ்கர் குட்கா வழக்குகள் இருக்கு. அவ்வளவு முறைகேடு குட்காவில் நடந்திருக்கிறது. ஆனா விஜயபாஸ்கர் நீங்க சொகுசா வாழ்ந்துட்டு இருக்காரு. நீங்க வந்து கனிம வளத்தை காப்பாற்றணும், மலைகளை உடைச்சா தப்புன்னு சொல்லி பேசுற அண்ணாமலை. அப்படியே போங்க விராலிமலைக்கு போங்க, அங்க வெறும் விராலி தான் இருக்கும், மலை இருக்காது. நார்த்தமலைக்கு போங்க, வெறும் நார்த்தம் மட்டும் தான் இருக்கும், மலை இருக்காது. எல்லாத்தையும் மலையை பூரா உடைச்சது விஜயபாஸ்கர். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்க. ஊழல் சக்தி என்று வர்ணிக்கப்பட்ட பிறகு தமிழக வெற்றி கழகம் என்ற வாஷிங் மிஷினில் போட்ட பிறகு தூய்மை ஆயிடுறாங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் டிவிகே வாஷிங் மிஷின். இந்த வாஷிங் மிஷின்ல அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊழல் கரப்படைஞ்ச இந்த துணி போல எடுத்து நம்ம உள்ள போட்டோம்னா இந்த டிவிகே வாஷிங் மிஷின் என்ன தெரியுமா பண்ணும்? அந்த ஊழல் கரையெல்லாம் போக வச்சு உங்களுக்கு புதுசா தூய்மை சக்தியான ஒரு அதிமுக உறுப்பினர், சாரி டிவிகே உறுப்பினரை கொடுத்துரும். எப்படி? வாங்கம்மா வாங்க, எங்களது வாகனத்துல பழைய இரும்பு, பழைய தகரம், பழைய பிளாஸ்டிக், பழைய அலுமினியம், பழைய சில்வர், பழைய செம்பு, பழைய நோட் புக், பழைய அட்டை, பழைய கட்டில். போய்கிட்டு இருக்கு. ஐயோ, நம்மளதான் பாக்குறான். மூச்சு பேர் பலமா அடிக்குது. முருகா 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 முருகா. அவர் நினைக்கிறாரு இந்த அதிமுக இருந்தெல்லாம் வந்துட்டா அவர் வந்து ஜெயலலிதா அவங்களோட இடத்தை பிடிக்கலாம் அப்படின்னு. கான்ஃபிடென்ட். தூக்கத்துல கூட ஜெயலலிதாவோட இடத்தை விஜயால பிடிக்க முடியாது. நான் எதிரில வந்தா ஒண்ணுக்கு போறேன். நான் என்ன பண்ண தெரியுமா? என்ன தெரியும்? அடிப்பீங்க. அடிக்கலாம் மாட்டேன். பயமா இருக்குல்ல, ஒழுக்கமா இருக்கு. உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். I am your best friend. Please யா. சொல்ல மாட்டேன், கண்டிப்பா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.